வணக்கம். உடல் நலம் சார்ந்தும் உடல் நல குறைபாடுகள் சார்ந்தும் உள் உறுப்புகளினுடைய செயல்பாடுகளில் ஏற்படுகிற சிக்கல்கள் சார்ந்தும் பலதரப்பட்டமான கருத்துக்கள் அல்லது ஆலோசனைகள் மருத்துவம் அல்லது மருத்துவர்கள் என்கிற பொருளில் தரப்படுகிற ஆலோசனைகள், ஒரு மருத்துவராக இருக்கிற ஆங்கில மருத்துவம் பயின்ற ஒரு மருத்துவரால் ஊட்டச்சத்து குறைபாடு, நுண்ணூட்டச்சத்து குறைபாடு, ஆரோக்கிய குறைபாடு, உடல் உறுப்புகள் செயல்பாடுகள் குறைபாடு, எடுத்துக்கொள்கிற உணவுப் பொருட்களை வரையறுப்பதில் இப்படி அத்தனை விதமானவற்றையும் ஒரு அலோபதி மருத்துவரால் அனுபவத்தின் வாயிலாக மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் படிக்கிற ஃபார்மோகாலஜி, anatomy and physiology, இன்னும் பிற அறுவை சிகிச்சை சார்ந்த உள்ளுறுப்புகளை சார்ந்த பல படிப்புகள் அவர் ஒரு வியாதியினை கண்டுபிடிப்பதற்கும் அந்த வியாதியினை எப்படி அணுகுவது என்பதை குறித்தும் தான் அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. ஒரு வியாதியினுடைய தோற்றுவாய் குறித்து அலோபதி மருத்துவர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாது. அது எதனால் ஏற்படுகிறது என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். நுண்ணுயிர்களால், அது வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கல், அதாவது வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, இது போன்றவற்றால் ஏற்படலாம். இன்னும் பிற சீதோசன நிலைகளால், கால மாற்றங்களால், உணவுகளில் ஏற்படுகிற நச்சுத்தன்மையினால் பல வகையான உபாதைகள் ஏற்படுகிற பொழுது அதற்கான மருத்துவங்களை கண்டுபிடிக்க முடியும். அலோபதி மருத்துவம் என்பது ஒரு நோய் வந்த பிறகான அறிகுறிகளை வைத்து த சிம்டம்ஸ் பேஸ்ட் ஆன் மெடிகேஷன்ஸ், அது என்ன அறிகுறிகளை காட்டுகிறதோ அந்த அறிகுறிகளுக்கு அவர்கள் மருத்துவம் செய்ய முடியும். அதுவும் அந்த மருத்துவ முறையும் பல வியாதிகள் அல்லது உடல் உள்ளுறுப்புகளினுடைய செயல்பாடுகளில் குறை, இவற்றை சரியான முறையில் இன்றும் அணுக முடியும். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற நாள்பட்ட வியாதிகளாக இருக்கிற நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், மனரீதியான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பிறகு ஜாண்டிஸ் என்று சொல்லப்படுகிற மஞ்சகாமாலையான வைரஸ் தொற்றுகள், இவற்றிற்கெல்லாம் தீர்வுகள் அல்ல. இதெல்லாம் அவர்கள் வேக்சின் என்ற தடுப்பூசி முறைகளை கையாளுகிறார்களோ அதற்கு அவர்களிடம் மருத்துவம் இல்லை என்பது பொருள். ஆக அந்த மருத்துவ முறைகளும் சில தோல்விகள் இருக்கின்றன. ஆக அந்த மருத்துவர்கள் எல்லாவற்றிற்குமான கருத்து பகிர்வுகளை இங்கே நிகழ்த்துகிறார்கள். ஒரு கிட்னி செயல்பாடு குறைய இருக்கிறது, கிட்னி சரியான முறையில், அதாவது கிளாமெருலஸ் அப்பரேட்டஸ் ஆஃப் கிட்னி இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, அதாவது நம்மளுடைய கிட்னியினுடைய மிகச்சிறிய நுண்ணுறுப்பு வந்து நெஃப்ரான், அந்த நெஃப்ரானுக்குள்ளே இருக்கிற வடிகட்டி இஸ் கிளாமெருலஸ். அந்த வடிகட்டி சரியாக வேலை செய்யவில்லை என்றால் லட்சக்கணக்கான நெஃப்ரான்கள் ஒன்றிணைந்து வேலை செய்து தான் உங்களுடைய சிறுநீரை உருவாக்குகின்றன. ஏதேனும் ஒரு குறைபாடின் காரணமாக அந்த சிறிய வடிகட்டி அந்த நெஃப்ரான் பாதிப்புக்குள்ளாகிற பொழுது உங்களுடைய சிறுநீர் உருவாகாது, உங்கள் இரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றப்படாது, அது செயலிழக்க செய்யும். இது அலோபதி மருத்துவர் கண்டுபிடிப்பார். இது கிட்னி வேலை செய்கிறது அல்லது வேலை செய்யவில்லை அல்லது சுருங்கி இருக்கிறது, ஏதேனும் ஒரு காரணங்களால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடிப்பார். அதை அகற்றிவிட்டு வேறொரு சிறுநீரகத்தை வேறொருடமிருந்து வாங்கி அங்கே பொருத்த முடியும் அவரால். ஆனால் அந்த சிறுநீரகம் எதனால் செயலிழந்தது, என்ன காரணிகளால் செயலிழந்தது, என்ன மாதிரியான உணவு முறை, தண்ணீர்களால் அது செயலிழந்தது என்பதை அவரால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. நீங்கள் குறைவான தண்ணீர் குடிப்பதனால் கிட்னி அதிகம் வேலை செய்கிறது, அதனால் அது செயலிழக்கும் என்று சொல்வது. கிட்னியுடைய வேலை நீங்கள் உதவுகிற பொழுதும் அதன் வழியாக போகிற ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவது அதனுடைய பணி. எப்படி இருதயம் வேலை செய்கிறதோ அதே பொழுது கிட்னியும் வேலை செய்து கொண்டிருக்கும். இருதயம் சரியாக வேலை செய்யவில்லை என்று கிட்னிக்கு போகிற ரத்தோட்டம் குறைகிற போது கிட்னி இருதயத்தினுடைய ரத்தோட்டத்தை அதிகரிக்க முடியும். கிட்னியிலிருந்து ஒரு சில செயல்பாடுகளால் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க முடியும், இதனுடைய செயல்பாடை அதிகரிக்க முடியும். இது ஒரு கவுண்டர் பார்ட். நீங்கள் படுத்திருந்து உடனடியாக எழும்புகிற பொழுது உங்களுடைய மூளைக்கு ரத்தோட்டம் போகவில்லை என்று சொன்னால் ஆல்ஃபா பீட்டா, அந்த ஆர்ச் ஆஃப் அயோட்டாவில் இருக்கிற நம்மளுடைய ரத்தம் வெளியேறுகிற ஆர்ச் ஆஃப் அயோட்டா என்று சொல்லப்படுகிற ரத்த நாளத்தில் இருக்கிற
பீட்டா செல்ஸ், அதாவது இந்த ரிசப்டார் தி கெட் ட்ரிகர்டு. அதில் ரத்தம் படலைன்னா அது ட்ரிகர் ஆகி மூளைக்கு சமிகை அனுப்பி ரத்த ஓட்டத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது என்று அது அப்பொழுது அது வந்து இருதயத்தினுடைய பேஸ்மேக்கருக்கோ அல்லது ரத்த தசைகளுக்கோ தகவல்களை அனுப்பி ரத்த ஓட்டத்தை, இருதயத்தினுடைய செயல்பாட்டை கூட்டி ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இப்படி பல வழிகளிலே ரத்த ஓட்டம் சீராக்கப்படும். அதேபோல் நீங்கள் ஓடுகிற பொழுது உங்களுடைய இருதயம் அதிகமாக துடிப்பதற்கான காரணம் உங்களுடைய கால் தசைகளில் இருக்கிற, கெட்டை தசைகளில் இருக்கிற மினி பம்ப் என்று சொல்லப்படுகிற சதைகள் கீழிருந்து ரத்தத்தை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மேலே அனுப்புகின்றன. நீங்கள் ஓடுகிற போது அது வேகமாக இயங்குகிற பொழுது ரத்தம் கீழே போகிற ரத்தம் மிக வேகமாக மேலே போகும். இதனால் இந்த சுழற்சியின் காரணமாக உங்களுடைய ரத்த ஓட்டத்தை சமப்படுத்த வேண்டி இருதயம் வேகமாக துடிக்கிறது. ஆனால் உங்களுடைய பல்ஸ் ரேட்டில் மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய பிபிஎஃப் டெஸ்டில் பார்க்கிற பொழுது அவருடைய ட்ரெட்மில்லில் இருக்கிற அது போன்றதான ஒரு அளவு, அதாவது பிபி அளவு மாறுபாடு ஏற்படும். ஸோ இந்த வகையில் நம்மளுடைய உடல்நிலை என்பது வேறு வேறு தன்மைகளோடும் வேறு வேறு உள்ளுறுப்புகளோடும் தொடர்பு கொண்டது. ஒரு மருத்துவர் அறுதியிட்டு இதை கூறிவிட முடியாது. இதில் பல விஷயங்கள் இருக்கின்றன. இங்கே இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு மாற்று மருத்துவம் படித்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு அலோபதி மருத்துவம் படித்தவர்களாக இருக்கலாம், ஸ்பெஷலைஸ்டு இன் அந்த ஒரு குறிப்பிட்ட துறை, கண், காது, மூக்கு, ஏதேனும் ஒரு தோல், இப்படி அதை கூட இருந்தாலும் அவருடைய அனுபவங்களும் அவர் அதை எப்படி பார்க்கிறார் என்பதை பொறுத்தும் தான் அவரிடம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு டாக்டர் ஒருபோதும் கடவுளாகிவிட மாட்டார். அது எந்த மருத்துவமனை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய அனுபவம், அவர்கள் எப்படி அதை பார்க்கிறார், அதிலிருந்து உங்களை எப்படி அவர் விடுவிக்க முயற்சி செய்கிறார் என்பது மட்டும்தான். எவர் ஒருவர் உங்களை வந்து பயமுறுத்துகிறாரோ அவர் உண்மையான மருத்துவராக கருத முடியாது. தீர்வுகளை பகர வேண்டும், அல்லது தீர்வு இருக்கும் நோக்கி நேர்களை நகர்த்த வேண்டும். இதுதான் அவருடைய வேலை. இன்றைய காலகட்டங்களில் அலோபதி மருத்துவ முறையில் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கின்றன. அதாவது நோய் கண்டறிதலில் இப்பொழுது நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு போகிறீர்கள் என்று சொன்னால் எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேனிங், டோப்ளர் ஸ்கேனர்ஸ், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் இப்படி எடுக்கப்படுகிறது. இப்படி இது வந்து வளமையாக்கப்பட்டு உங்களுடைய பணம் எல்லாம் சுரண்டப்படுகின்றன. ஆனால் ஒரு எம்பிபிஎஸ்ஸிடம் அனுபவமுள்ள ஒரு எம்பிபிஎஸ்ஸிடம் போகிற பொழுது ஏதேனும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது உங்களுடைய சுவாசம் குழாயில் ஏற்படுகிற தொற்றுகளாக இருக்கிற பொழுது இதற்கு இதையெல்லாம் தேவைப்படாது. அவருடைய அனுபவத்தின் வாயிலாகவே சில ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ் மூலமாகவே, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளும் மற்றும் வந்து அலர்ஜிக்கு, அதாவது ஒவ்வாமைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வாமைக்கு எதிரான மருந்துகளை கொடுத்து சரி செய்யக்கூடிய குறிப்பிட்ட காலகட்டத்தில் மெடிக்கேஷன்ஸில் அது மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகளால். ஆனால் நீங்கள் பெரிய மருத்துவரை போய் சந்திக்கிறேன் என்று எம்டி-டிஎம் அல்லது எம்டி கார்டியோ, எம்டி ஜெனரல் ஃபிசிஷியன், எம்டி ரெஸ்பிரேட்டரி, எம்டி ஆர்த்தோ, எம்எஸ்டி ஆர்த்தோ, நீங்கள் வந்து குறைந்தபட்ச ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் டிஸார்டர்ஸுக்கு நீங்கள் பெரும் மருத்துவர்களை சந்திக்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு எழுதுகிற அந்த கண்டறியும் முறைகள் மிகவும் விலை கொண்டதாக இருக்கிறது. சிம்டம்ஸ், அறிகுறிகளை குறித்து அடிப்படை அறிவில்லாத மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதனால் உடல்நலம் குறித்து மிகப்பெரிய அளவுக்கு பேனிக் ஆகாதீர்கள். 30 வயதானால் 40 வயதானால் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டும், இதெல்லாம் எடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய பயத்தை உண்டாக்கக்கூடியது. பார்டர்லைன் பிளட் சுகர் லெவல் என்று சிலர் சொல்வதை நான் கேட்க முடிகிறது. த 180 இஸ் அ த்ரெஷோல்டு. 180 என்பது நம்மளுடைய உடல்நிலைகளுடைய த்ரெஷோல்டு. அது போகிற போது நம் உடலை செயல்பட்டு அதை கீழே கொண்டு வந்துடும். இந்த போஸ்ட்மார்ட்டம் குளுக்கோஸ் லெவல், அதாவது நீங்கள் உணவு அருந்திய பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகு 350 கூட அது போகலாம். பட் ஆனால் அது திரும்பவும் 150க்கு கீழே அது கொண்டு வர உடல் ஆரோக்கியமான உடல், குளுக்கோன் சுரக்கக்கூடிய உடல் அதை கொண்டு வந்து சேர்த்துவிடும். இன்சுலினும் அகோனும் இருக்கிற நல்ல நிலையில் இருக்கிறவர்களுடைய சுகர் அளவு, அதாவது சர்க்கரையின் அளவு பேணப்படும் உங்களுடைய உடல்நிலையில். அதனால் எதை குறித்தும் பயம் கொள்ளாமல் ஆரோக்கியமான உணவு, அது பின்னாலே உணவு சுகத்து நான் பேசுகிறேன். இப்பொழுது முதலில் பயம் கொள்ளக்கூடாது, மருத்துவர்களை முழுமையாக நம்புதல் கூடாது, ஒரு வகையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடாது. எனக்கு 50 வயது ஆகிவிட்டது, எனக்கு வியாதி வந்துவிடும் என்கிற பயம் முதலில் தவிர்க்கப்பட வேண்டும். எல்லாம் என்னுடைய நண்பர் ஒருவர், நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து விட்டேன், ட்ரெட்மில் டெஸ்ட், எம்ஆர்ஐ ஸ்கேன், பிபி எல்லாமே எடுத்து விட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால்
எனக்கு பயமாக இருக்கிறது, மயக்கம் வருகிறது, ஒரு மலைக்கு சில படிகள் ஏறின பிறகு எனக்கு மயக்கம் வந்தது என்கிறார். அவர் பயத்தில் இருக்கிறார். அவருடைய பிபி நார்மலாக இல்லை, ஒரு 76 இருக்கலாம், இல்லை சிலருக்கு 80 கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு கூடுதலாக இருக்கிறது. அது பயத்தின் காரணமாகத்தான் இருக்கிறது. ஆக எல்லாம் நார்மலாக இருந்தும் மருத்துவரிடம் போனதுக்கு பிறகு அவருடைய உடல்நிலை வேறு தன்மைக்கு மாறுகிறது. உடல் தகவமைப்பு கொள்ளும், எதுவாக இருந்தாலும் அது தன்னை தகவமைத்துக் கொள்ள முயற்சி செய்யும். அதற்கான தேவையானவற்றை நீங்கள் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய கடமை. எலக்ட்ரோலைட்ஸ், உங்களுடைய தண்ணீர், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு, இவற்றை பல வழிகளில் எலக்ட்ரோலைட்ஸ் உங்கள் உடம்புக்குள்ளே போகும். அதற்குரிய வழிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆரோ வாட்டரை மட்டுமே அறிந்து கொண்டிருக்கிற பொழுது எலக்ட்ரோலைட்ஸ்க்கான பாதிப்புகள் குறைந்துவிடும். பிறகு த அயோடைஸ்டு, த இண்டஸ்ட்ரைஸ்டு சால்ட், அதாவது தூய்மை செய்யப்பட்ட அடைக்கப்பட்ட அயோடின் கலந்த உப்புகளில் எந்த விதமான எலக்ட்ரோலைட்ஸும் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் அதையும் அந்த எலக்ட்ரோலைட்டால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் வெறும் எலக்ட்ரோலைட் என்று சொல்லப்படுகிற ORS பாக்கெட்டுகள் கடைகளில், மருந்துகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி அருந்தி பார்த்தாலே தெரிந்துவிடும் இன்னும் எலக்ட்ரோலைட் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதா, நீங்கள் அருந்துகிற உணவினால் உங்களுடைய எலக்ட்ரோலைட் மாறுதல்படுகிறதா. கொக்கோகோலா போன்ற பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கு பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வரும். பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வருகிற பொழுது அது சில மாற்றங்களை ஏற்படுத்தும். மசில் கான்ட்ராக்ஷன்ஸுக்கு, மசில் ஃபேட்டிக் போன்றவைகளை ஏற்படுத்தும். பொட்டாசியம் தேவையானது ஒரு மனிதன் நகர்வதற்கும் அசைவதற்கும். ஆக இந்த மாதிரியான உங்களுடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து சரியான உணவு முறைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், சரியான நேரத்தில் பயாலஜிக்கல் கிளாக் அடிப்படையில் உங்கள் உடலியல் சார்ந்த கடிகாரத்தின் அடிப்படையில் உணவுகளை எடுத்துக்கொள்கிற போது உங்களுக்கான வாழ்நாள் நீட்டிப்பும் வியாதியற்ற வாழ்வியல் நீங்கள் வாழ முடியும். நம்மளுடைய முன்னோர்கள் சிலர் 90 வயதுகளிலே ஆடுகளை மாடுகளை மேய்த்து கொண்டிருப்பவர்கள் காணால் பார்க்க முடியும். அவர்கள் எந்த பயம் கொள்ளவில்லை. அவர்கள் எந்த விதமான களி சாப்பிட்டு கொண்டு பிறகு நாம் களி சாப்பிடவில்லை, நாம் இப்பொழுது ரைஸ் தான் சாப்பிடுவோம், ரைஸ்னால் இவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது கிடையாது. இந்த உடல் எல்லாவற்றையும் தன்னகத்துக்குள்ளே மாற்றிக்கொள்கிற தன்மை கொண்டது. அதற்குரிய வாய்ப்பை நீங்கள் வழங்காத ஆட்களாக இருக்கிறீர்கள் என்றால் மதுவை அதிகமாக பயன்படுத்துவது, அதிகமான எண்ணெய் பதார்த்தங்களை பயன்படுத்துவது, பலமுறை பயன்படுத்தப்பட்ட எண்ணெயில் செய்யப்பட்ட பலகாரங்களை பயன்படுத்துவது, செய்யக்கூடாத செயல்பாடுகளை செய்வது, கண்ட நேரங்களில் கண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது, மாமிசத்தை தினமும் தின்பது, அந்த மாமிசம் என்ன மாதிரியான மாமிசம், எத்தனை நாள் பதப்படுத்தப்பட்ட மாமிசம் என்று அறியாது அருந்துவது, இப்படி பல தவறான செயல்பாடுகளால் தான் உங்கள் உடல்நிலை கெட்டுப்போகிறது. கண்ட நேரங்களில் உணவுகளை அருந்துவது என்பது உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கும் ஆபத்தானது. சரியான முறையில் சரியான செயல்பாடுகளை நீங்கள் செய்கிற பொழுது சுவை முதன்மை ஆக்காமல் பிறகு வந்த பின் வருந்தி அதன் மூலம் அதிக பயம் கொள்வதாலும் பயன் கிடையாது. தீர அமைதியாக நல் உணவை இரவில் அரைவயிறு உணவோடு சேர்ந்து நல்ல காய்கறிகளை சேர்த்து உணவு அருந்தி 1 நாள் 2 நாள் மாமிச உணவை இருந்து கொண்டு வருகிறவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இதோடு முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் வினாக்கள் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பகுதியில் எழுதுங்கள். நான் அவரோடு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.